ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பேக்கரி ஸ்டைல்ல ஒரு மினி ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அரை கப் உளுந்து பருப்பை நல்லா 3ல இருந்து 4 வாட்டி கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திட்டு 2 மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா 10ல இருந்து 12 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குலாப் ஜாமுன் சிரப் மாதிரி கொஞ்சம் திக்கா வரணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த உளுந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கிட்டத்தட்ட உளுந்து வடை கன்சிஸ்டன்சிக்கு அதை அரைச்சு எடுத்துக்குவோம். அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க, மாவு கொஞ்சம் திக்காதான் இருக்கணும். இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, ஆரஞ்சு ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் நல்லா கை விடாம கலந்து விடணும். நம்ம போட்ட உளுந்து மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவா இது மாதிரி கிடைக்கும். பால் கவரை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை போட்டுட்டு ஓரமா குட்டியா சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். பணியாரக்கல்ல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம அந்த மாவு எல்லாத்தையும் குட்டி குட்டி ஜாங்கிரியா போட்டு எடுத்துடலாம். நீங்க இத கடாயில வேணாலும் செய்யலாம். நான் ஏன் பணியாரக்கல்ல செய்யறேன்னா எல்லாம் ஒரே சைஸ்ல குட்டி குட்டியா வருங்கிறதுனாலதான். இப்ப 2 சைடும் நல்லா முருகலா வேக வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல அதை சேர்த்துடலாம். எல்லா ஜிலேபியும் ரெடி பண்ணி சுகர் சிரப்ல சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ஊறுறதுக்காக விட்டுடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா யம்மியா பேக்கரி ஸ்டைல்ல ஒரு மினி ஜிலேபி ரெடி. இன்னைக்கே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்.